மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைஸ் பார்க்க போறோம். ஸோ டைஸ், ஸோ எப்படி டைஸை ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம், ஸோ ரொம்ப வளவள கொலன்னு இல்லாமல், ஸோ நம்ம ரீசனிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லா டாப்பிக்குமே எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், கஷ்டமே இல்லாமல் எல்லாமே ஷார்ட்கட்டோட, எப்படி கான்செப்டோடைய ஐடியாவோட ஒரு சம் எப்படி அணுகலாம் அப்படின்றது தான் நம்ம ஒரு சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிற மக்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம போடுற வீடியோஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாத்தையும் படிச்சே ஆகும். ஓகே, சரி டைப்ஸ் பார்க்கலாம். டைப்ஸில் இப்போ இதில் டைப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் 2 டைப்ஸ் இருக்குது. இந்த 2 டைப்ஸை பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் டைஸ் அப்படின்னா, ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் டை, ஒன் மோர் another is non-standard டை. ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். சரி, ஸ்டாண்டர்டைஸ்னா என்ன, நான் ஸ்டாண்டர்டைஸ்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸ்டாண்டர்டை, நான் ஸ்டாண்டர்டைஸ். இப்போ ஸ்டாண்டர்டைஸ்க்கு அதோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஃபிக்ஸட். ஆப்போசிட்ஸ் வந்து சைட்ஸ் வந்து எப்பயுமே ஃபிக்ஸட். இது ஆப்போசிட் சைடு வந்து சேஞ்ச் ஆகாது. பட் ஆனால் நான் ஸ்டாண்டர்டைஸ்ல அதோட ஆப்போசிட் சைட்ஸ் நாட் ஃபிக்ஸட். என்ன ஆகும், அது சேஞ்ச் ஆகும். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து சைட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஃபேஸ்ன்னு சொல்லலாம். சேஞ்ச். ஆப்போசிட் ஃபேஸ் எப்படி இருக்கும், ஃபிக்ஸடாக இருக்கும். ஃபார் ஒன்னா அதோட ஆப்போசிட் ஃபேஸ் என்ன 6 தான் இருக்கும். 2னா அதோட ஆப்போசிட் ஃபேஸ் 5 தான் இருக்கும். 3னா அதோட ஆப்போசிட் ஃபேஸ் 4 தான் இருக்கும். இது ஃபிக்ஸட். இது வில் நெவர் சேஞ்ச் இன் ஸ்டாண்டர்ட் டை. ஆனால் நான் ஸ்டாண்டர்ட் டையில் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து என்னன்னாலும் இருக்கும். இப்போ பாருங்க, ஆப்போசிட் சைட்ஸோடைய சம் எப்பயுமே இஸ் ஆல்வேஸ் 7. ஆப்போசிட் சைட்ஸோட சம் இட்ஸ் ஆல்வேஸ் 7. பட் ஆனால் நான் ஸ்டாண்டர்ட் டையில் அட்ஜசன்ட் சைடோட சம்மு தான் 7ஆக இருக்கும். அட்ஜசன்ட் சைடுடைய அட்ஜசன்ட் சைடு ஆர் ஃபேஸோட சம், அவங்களுடைய சம் தான் என்னவா இருக்கும், 7ஆக இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இங்கே ஆப்போசிட் சைட்ஸ் வந்து நான் ஸ்டாண்டர்டில் ஃபிக்ஸடாக இருக்காது. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸோட கூடுதல் வந்து 7ன்னு இருக்கும் ஸ்டாண்டர்ட் டையில். ஆனால் நான் ஸ்டாண்டர்ட் டையில் அட்ஜசன்ட் சைடோடைய அட்ஜசன்ட் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கங்களோட கூடுதல் எப்பயுமே 7ன்னு இருக்கும். இந்த ஒன்று மட்டும் பார்த்துட்டாலே நமக்கு போதும். இப்போ நம்ம டைஸ் ப்ராப்ளம்லலாம் நமக்கு எத்தனை ஃபேஸ் தெரியும், எத்தனை ஃபேஸஸ் நமக்கு விசிபிளாக இருக்கும்னா 3 ஃபேஸ் மட்டும் தான் விசிபிளாக கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக, இந்த 3 ஃபேஸ் மட்டும் தான் விசிபிளாக இருக்கும். இதை தாண்டிலாம் ஃபேஸஸ் விசிபிளாக இருக்காது. இப்போது 1 2 3, இப்போ இந்த ஒரு டை கொடுத்துட்டு ஒரே ஒரு டை கொடுத்துட்டு சம்மும் கேட்டிருக்காங்கப்பா. 2 டை கொடுத்து தான் சம்மு கேட்கணும்லாம் கிடையாது, ஒரு டை கொடுத்தும் சம்மு கேட்கலாம். இப்போ இந்த டைஸ் கொடுத்துட்டாங்க 1 2 3. இப்போ இது வந்து நான் ஸ்டாண்டர்ட் டையா ஸ்டாண்டர்ட் டையா, அதை பார்த்தோன்னே நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டைஸில் பாருங்கள், நமக்கு பக்கத்து பக்கங்கள் மட்டும்தான் நம்மளால் வியூ பண்ண முடியும். கரெக்டாக, இப்போ இதோட ஆப்போசிட் சைடு நமக்கு தெரியாது. ஸோ 1க்கு பக்கத்தில் 2 இருக்குது, 2க்கு பக்கத்தில் 3 இருக்குது, 3க்கு பக்கத்தில் 1 இருக்குது. அட்ஜசன்ட் சைட்ஸில் தான் நம்ம வியூவாக இருக்குது. அப்போ அட்ஜசன்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன, அட்ஜசன்ட் சைடை கூட்டுறப்போ உங்களுக்கு 7 வரும். ஏதாவது ஒரு 2 அட்ஜசன்ட் சைடு, எனி 2, ஓகேவா. இதை கூட்டினாதான் வரணும்னு கிடையாது. எனி 2 அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆட் பண்ணால் 7 வந்துருச்சுன்னா அது நான் ஸ்டாண்டர்ட் டை. சிம்பிளாக நம்ம ஒரு டையை பார்க்க போகிறோம், அது விசிபிளாக இருக்கக்கூடிய சைட்ஸ் வந்து அட்ஜசன்ட் சைட்ஸ் தான் நமக்கு தெரியும், அட்ஜசன்ட் சைட்ஸ் தான் நமக்கு தெரியும். அப்போ ஏதாவது ஒரு 2 சைடு கூட்டுறப்போ உங்களுக்கு 7 வருதா. இப்போ இந்த டையை பாருங்கள், ஏதாவது ஒரு 2 சைடு கூட்டுறப்ப 7 வருதா, வரலை. அப்படி வரலைன்னா திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் டை. சிம்பிள். அப்போ 1க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், 6 இருக்கும். 2க்கு ஆப்போசிட்டில் 5, 3க்கு ஆப்போசிட்டில் 4. கண்ணை மூடிட்டு போட்டுடலாம், சிம்பிள். இப்போ இன்னொரு ஒரு டை பாருங்க. இப்போ இது என்ன டை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வாட் இஸ் த டை, இல்லாட்டி ஆப்போசிட் ஆஃப் 2 அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ஸ்டாண்டர்ட் டையா நான் ஸ்டாண்டர்ட் டையான்றதை செக் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டையா நான் ஸ்டாண்டர்ட் டையா, சிம்பிள்.
ஏதாவது பக்கத்து பக்கங்களை கூட்டுறப்ப 7 வருதா? இந்த கூட்டுறப்ப நமக்கு 7 வந்துடுச்சு. அப்போ கூட்டுறப்ப 7 வந்துட்டாலே அது என்ன டை தான்? நான் ஸ்டாண்டர்ட் டை தான். சிம்பிள். அப்போ இதோட ஆப்போசிட் சைட்ஸ் என்ன கிடையாது? ஆப்போசிட் சைட்ஸ் ஃபிக்ஸடு கிடையாது, மாறும். ஆப்போசிட் சைட்ஸ் ஃபிக்ஸட் கிடையாது, மாறும். இப்போ இந்த ரெண்டுக்கு ஆப்போசிட்டில் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. நான் ஸ்டாண்டர்ட் டையில் எப்பயுமே 2 டைஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதோட ஆப்போசிட் டைரக்ஷன், ஆப்போசிட் சைட்ஸை கண்டே பிடிக்க முடியும். ஆனால் ஸ்டாண்டர்ட் டைஸில் ஒரே ஒரு டை இருந்தாலுமே நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆப்போசிட் சைட்ஸை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது ஆப்போசிட் ஆஃப் 2 கேட்டாங்கன்னா இது என்னவா இருந்திருக்கலாம்? 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 1 இருக்கலாம். இந்த 3ல் எது வேணாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா இதோட அட்ஜசன்ட் சைட்ஸ் என்ன இருக்குது? இதோட பக்கத்தில் இருக்க சைடு 3 4. அப்போ இது கண்டிப்பாக என்ன இருக்காது? ஆப்போசிட் சைட்ஸில் இது வராது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சைட்ஸ் வந்து ஆப்போசிட் சைட்ஸில் வராது. ஸோ ஆப்போசிட்டில் என்ன தான் வரணும்? 5 6 1 தான் வரணும். சரி, இப்போ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து நான் ஸ்டாண்டர்ட் டையில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 2 மெத்தட் இருக்குது, டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ நான் ஸ்டாண்டர்ட் டைஸில் 2 மெத்தட். ஒரு இப்போ ஃபஸ்ட்டு சேம் ஃபேஸ் ஈக்குவல், அதாவது ஒரு சைடில் ஒன் சைடு சேம் ஃபேஸ் ஈக்குவல். ஓகே, சரி. இப்போ இந்த 2 டைஸ் கொடுத்துருக்காங்கப்பா, சிம்பிள். இந்த 2 டைஸை பாருங்கள். இப்போ இது ரெண்டுமே நான் ஸ்டாண்டர்ட் டை தான். எப்படின்னா சைடில் இருக்க இந்த அட்ஜசன்ட் சைடு ஆட் பண்ணுங்கள், அட்ஜசன்ட் சைடு ஆட் பண்ணுறப்ப 7 வருது. இதோட அட்ஜசன்ட் சைடு ஆட் பண்ணுங்கள், 7 வருது. அப்படி 7 வந்துருச்சுனாலே இது என்னது? நான் ஸ்டாண்டர்ட் டை. மோஸ்ட்லி 90% நமக்கு கொடுக்கறது என்ன தான் கேட்பாங்க கேள்வியில்? நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு வேளை ஸ்டாண்டர்ட் டை கேட்டாங்கனாலும் நம்மளால செய்ய தெரியணும், நமக்கு கான்செப்ட் தெரியணும், அவ்வளோதான். இப்போ அட்ஜசன்ட் சைட்ஸை கூட்டுறப்ப 7 வந்துச்சுனாலே அது ஸ்டாண்டர்ட் நான் ஸ்டாண்டர்ட் டைன்றது நமக்கு தெரியும், நம்ம கூட்டுருவோம். சரி, இப்போ ஒரு சைடு மட்டும் சேமாக இருக்குது. இப்போ எந்த ஒரு சைடு சேமாக இருக்குது? விச் ஒன் சைடு இஸ் சேம்? நல்லா பாருங்க, 2 டையை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. 3 ஏதாவது ஒரு சைடு மட்டும் சேமாக இருக்கும். 3 சேமாக இருக்கும். அப்படி 3 சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் 3லேருந்து கிளாக் வைஸ் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கலாம். எது வேணால் எடுக்கலாம், ஆனால் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி எடுக்கணும். இந்த சைடு கிளாக் எடுத்தீங்கன்னா இந்த சைடு கிளாக் எடுக்கணும். இங்கிட்ட ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தீங்கன்னா இந்த சைடு ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கணும். நான் கிளாக் வைஸே எடுத்துக்கிறேன். ஸோ 3லேருந்து பக்கத்து இருக்கிற நம்பரை அப்படியே வரிசையாக எழுதுறேன். 3 2 5. அதே மாதிரி இந்த டைஸ்லையும் எந்த சைடு சேமாக இருக்கோ அந்த சைட்லேருந்து 3 இருக்குது, 4, அடுத்து 5ன்னு எழுத போகிறேன். சிம்பிள். எந்த சைடு சேமாக இருக்கோ அதுலேருந்து கிளாக் வைஸில் வரிசையாக 2 டைஸை எழுதியிருக்கேன். அப்போது 2க்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்? 4, 5க்கு ஆப்போசிட்டில் 1. மீதி எந்த நம்பர் விடுபட்டிருக்கு? இந்த இடத்துல 6ன்ற நம்பர் விடுபட்டிருக்கு. அப்போ 3க்கு ஆப்போசிட்டு 6. இப்போ இதில் கேள்வி கேட்குறாங்கன்னா 1க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1க்கு ஆப்போசிட்டில் என்ன தான் இருக்குது? 5 தான் இருக்குது. ஆன்சர் டக்குன்னு போட்டுடலாம். ஓகே, ஸோ ரெண்டு டைஸில் ஒரே ஒரு சைடு சேமாக இருந்துச்சுன்னா அப்படியே அதை வரிசையாக கிளாக் வைஸில் எழுதுகிறோம்ப்பா. எழுதிட்டு டேரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது கீழே இருக்க டைஸ்ன்றதை அப்படியே டேரெக்டாக போட்டுறோம். எந்த நம்பர் விடுபட்டிருக்கோ அதுக்கு இந்த 3 ஆப்போசிட்ன்றதை போட்டுறோம். இதே மாதிரி இன்னொரு சம்மு. ஓகே, இப்போ இந்த டைஸில் 5க்கு ஆப்போசிட்டில் என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. 5க்கு ஆப்போசிட்டில் என்ன? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த கொஷினை சால்வ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு தெரியும் இது என்ன? நான் ஸ்டாண்டர்ட் டை தான். ஏன்னா இந்த 2 சைடு அட்ஜசன்ட் சைடு ஏதோ 2 பக்கங்களை கூட்டுறப்ப நமக்கு 7 வருது. அப்போ இது நான் ஸ்டாண்டர்ட் டைன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ என்ன நம்பர் சேமாக இருக்குது? ஒரே 1ன்றது சேமாக இருக்குது. இந்த இடத்துல 1ன்றது சேமாக இருக்குது, ஒரு சைடு சேமாக இருக்குது. அப்போ இதுலேருந்து நான் கிளாக் வைஸில் எழுதுறேன். 1 ஃபஸ்ட்டு டையில் எழுதணும்னா 1 6 3, செகண்ட் டையில் எழுதணும்னா 1 5 2, 1க்கு அடுத்து 5, அப்புறம் 2. இப்போ டைரெக்டாக போட்டுடலாமா? 6க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 5. 2க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 3. அப்போ கொஸ்டின் என்ன? 5க்கு ஆப்போசிட்டில் என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ 5க்கு ஆப்போசிட்டில் என்ன தான் இருந்திருக்கணும்? 6 தான் இருந்திருக்கணும். ஸோ மீதி எந்த நம்பர் மிஸ் ஆகுதுங்க? 4ன்ற எண் மிஸ் ஆகுது. அப்போ 1க்கு ஆப்போசிட்டில் என்ன தான் இருந்திருக்கணும்? 4 தான் இருந்திருக்கணும். சிம்பிள். ஒரு சைடு சேமாக இருந்தால் இதுதான்,
ப்ரொசீஜர். இப்போ செகண்ட் மாடல் 2 பார்க்கலாம். இந்த 2 மாடல்லேயே டைஸ் முடிஞ்சிருக்கு. மாடல் 2 2 சைட்ஸ் வந்து சேமாக இருந்தா 2 சைட்ஸ் 2 சைட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி 2 ஃபேஸஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா. பாருங்க, இப்போ ஒரு டை எடுத்துக்கிட்டோம்னா அப்போ 2 சைடு சேமாக இருக்கும். எந்த 2 சைடு சேமாக இருக்கும்? 2 3 சேமாக இருக்கும், 2 3 சேமாக இருக்கும். அப்போ 2 3 சேமாக இருக்கு. எந்த 2 டைஸில் 2 பக்கங்கள் சேமாக இருக்கோ மீதி இருக்க பக்கங்கள் அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட். அவ்வளோதான். மீதி என்ன பக்கங்கள் லெஃப்ட்டு 4 இருக்கு. இதில் மீதி எந்த பக்கங்கள் இருக்குல்ல 1. அப்போ 4க்கு ஆப்போசிட்டில் என்ன தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். சிம்பிள். 4 இஸ் ஆப்போசிட் டு 1. இப்போ இதுலேயே வந்து இன்னொரு ஒரு டைஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு டை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டையை கம்பேர் பண்ணுங்க. முதல் 2 டையை நம்ம போட்டாச்சு. முதல் 2 டையை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 சைடு சேமாக இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டோம்? மீதி இருக்கக்கூடிய எந்த ரிமைனிங் சைட்ஸோ அது ஆப்போசிட்னு போட்டாச்சு. இப்போ இந்த 3 டைஸ் கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ இந்த கடைசி இந்த 2 டையை கம்பேர் பண்ணுங்க. எந்த நம்பர் சேமாக இருக்குது? 1ன்ற எண் வந்து சேமாக இருக்குது. 1ன்ற எண் வந்து இங்கே என்னதுக்கு சேமாக இருக்குது. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த மாடல் படி 1ன்றதை எடுத்துட்டு கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிடலாமா? இப்போ ரொட்டேட் பண்ணுங்க. 2 டைஸ்லையும் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி எழுதுங்க பார்க்கலாம். 1க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 2, அடுத்து 3. ரெண்டாவது டையில் 1க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 5, அடுத்து 6. சிம்பிள். இப்போ போடுங்க பார்க்கலாம். இப்போ டைரெக்டாக சொல்லிடலாமா? 2க்கு ஆப்போசிட் 5, 3க்கு ஆப்போசிட்டில் 6. எந்த நம்பர் விடுபட்டுருக்கு? 4ன்ற எண் விடுபட்டுருக்கு. அப்போ 4க்கு ஆப்போசிட்டில் 1 தான். இப்போ கேள்வி ஒரு 2க்கு ஆப்போசிட்டில் என்னன்னு கேட்டாங்கன்னா 2க்கு ஆப்போசிட்டில் என்னது? 5 தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நம்ம 2 கண்டிஷனையும் சேர்த்து கூட நம்ம ஒரு 3 டைஸ் கொடுத்துருக்காங்க, 4 டைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 டைஸையும் சேர்த்து 3 டைஸையும் சேர்த்து நம்ம 2 மாடல் படித்தோம் பார்த்தீங்களா? ஒரு சைடு சேமு, 2 சைடு சேமு. இதை வச்சு எந்த சைடு ஆப்போசிட் கேட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும்ப்பா. ரொம்ப ஈஸிப்பா. அவ்வளோதான். இப்போ இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஒன்று பார்த்துட்டோன்னா அடுத்து நான் உங்களுக்கு கொஷின் அட்டாச் பண்ணுறேன். கொஷினாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட டைசம்ஸ் உங்களுக்கு ஓவர். இப்போ பாருங்க, இந்த சம்ல 1ஓட ஆப்போசிட் கேட்குறாங்க, 2ஓட ஆப்போசிட் கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் 2 சைடு எது சேமா இருக்குன்றதை செக் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைலே லாஸ்ட் டைலே பாருங்க 2 1 6 சேமா இருக்கு. ஸோ ஹியர் ஆல்சோ 2 1 6 சேமா இருக்கு. அப்போ ரிமைனிங் சைட்ஸ் வந்து ஆப்போசிட். அப்போ 1க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? 4 இருக்கும். ரொம்ப சிம்பிள். இப்போ 2க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்றதை பார்க்க போறதுக்கு என்ன பண்றோம்? சிங்கிள் சைடு எந்த டைஸ்ல 2 சைடுல சிங்கிள் ஃபேஸ் சேமா இருக்குன்றதை பார்க்குறோம். சிங்கிள் ஃபேஸ் சேமா இருக்கிறது 4 4 இருக்கு. அப்போ 4ல் செகண்ட் டைல இருந்து 4க்கு அப்புறம் 5 and 3. ஸோ லாஸ்ட் டையில் 4க்கு அப்புறம் என்ன இருக்குது? 2 and 6. சிம்பிள். 2க்கு ஆப்போசிட் 5க்கு ஆப்போசிட்டில் 2 and 3க்கு ஆப்போசிட்டில் 6. வாட் இஸ் த ரிமைனிங் நம்பர்? 1. அப்போ 1க்கு ஆப்போசிட்டில் என்ன தான் இருந்திருக்கணும்? கண்டிப்பாக 4 தான் இருந்திருக்கும். நமக்கு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 2க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? அப்போ 2க்கு ஆப்போசிட்டில் வாட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் 2? 5. 2க்கு ஆப்போசிட்டில் 5 இஸ் தி ஆன்சர். ஸோ நமக்கு தெரிஞ்ச 2 மாடல் தான். சிங்கிள் சைடு சேமு அண்ட் டபுள் சைடு சேமு. இந்த இதை வச்சு எந்த டைஸ் கேட்டாலும் நம்ம இந்த மாதிரி மாடலில் செஞ்சிடலாம். ஸோ 2 லெவல் இருக்குது. நம்ம பார்த்தது இப்போ லெவல் 1. ஸோ இந்த லெவல் 1ல் என்ன கொஷின் கேட்டாலும் இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் கேட்பாங்க, நம்பர்ஸ் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆல்ஃபபெட்ஸ் இருக்கலாம், ஏபிசிடி இருக்கலாம், சிம்பிள்ஸ் இருக்கலாம், அல்லது ஏதாவது கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, கலர்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எதுனாலும் கொடுத்துருப்பாங்க, நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கணுன்றது கிடையாது. ஸோ லெவல் 1ல் எதுனாலும் இருக்கலாம். எது இருந்தாலும் நமக்கு இந்த 2 மாடலை வச்சு வாட் வி ஸ்டடி இந்த 2 மாடலை வச்சு நம்மளால் கம்ப்ளீட்டாக
சால்வ் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் மாடல் சம் எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த மாதிரி ஓப்பன்டாக இருக்கும், ஓப்பன் டையாக இருக்கும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணணும்னா, இஃப் யூ க்ளோஸ் த டைஸ், இப்போ இந்த 6 ஃபேஸ் இருக்கா, இதை அப்படியே நம்ம மூடணும்னா ஒரு டைஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த மூடம் பிறகு எந்த டைலாம் உருவாகும், எந்த டைலாம் உருவாகாதுன்ற கொஷின் மட்டும் இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் லெவல். ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறந்துடாம ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நல்லா படிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, டேக் கேர், பை.